ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மான்ஸ்டர் கேமிங். நான் உங்கள் ஷியாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, RDR 2ல் எப்படி லெஜெண்டரி கரடியை நம்ம வேட்டையாடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ யூடியூப்பில். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லெஜெண்டரி கரடியை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அதோடய லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம மேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மேப் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக நான் இப்போ இந்த லொக்கேஷனில் இருக்கேன். அங்கேருந்து அப்படியே மேலே போனால் இந்த ஓ ஒன்று தெரியுதா, அந்த ஓக்கு பக்கத்தில் ஒரு கரடி சிம்பிள் போட்டு அதுக்கு மேலே ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதான் லெஜெண்டரி கரடியோட லொக்கேஷன். நான் ஆல்ரெடி இதை இந்த இடத்துல வேட்டையாடிட்டேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல காட்டாது. அந்த இடத்துக்கு நான் போனாலுமே அங்கே கரடி இருக்காது. ஸோ அதனால் அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு இடத்துல எனக்கு காட்டுது. அங்கே போய் பார்ப்போம். அப்படியே இப்படி மேப்பில் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு கரடி சிம்பிள் போட்டிருக்கோம். அது சின்னதாக தான் போட்டிருக்கோம், பட் அங்கேயுமே பெரிய கரடி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு மேப்லேருந்து வெளியே வந்ததுமே நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கேயாவது கரடி இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் அதுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அப்புறம் ப்ளே ஸ்டேஷனில் எந்த கேமில் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எப்போவுமே கொஞ்சம் உஷாராகவே இருங்க. அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் போனால் எப்போ வேணால் கரடி வரும். அதனால் கன்னை நம்ம கையிலே எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா அக்யூரஸியும் டேமேஜும் இருக்கிற மாதிரி கன்னை எடுத்து வச்சுக்கோங்க. கையிலே வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் மெதுவாகவே போங்க. ஏன்னா எப்போ வேணால் கரடி வரும். ஏன்னா எங்கே இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ எப்போ வேணால் அந்த இடத்துல கரடி வரும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான ஸ்பீட்லேயே போங்க. முடிஞ்ச அளவுக்கு குதிரை இந்த மாதிரி நடந்தே கூப்பிட்டு போங்க. ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு R3 L3 அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒயிட் லைன் தெரியும். கரடி பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒயிட் லைன் தெரியும். அந்த ஒயிட் லைனை நம்ம ஃபாலோ பண்ணி போனால் கரடி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போவோம். ஸோ வாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகலாம். அதை ஃபாலோ பண்ணி போகும்போது எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. சுற்றி பார்த்துக்கோங்க. எப்போ வேணால் கரடி வரும். இப்போ நம்ம கரடி இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னா நமக்கு அந்த இடத்துல கரடியோட சவுண்டு கேட்கும். கரடியை பார்க்குற வரைக்கும் அந்த சவுண்டை கொஞ்சம் நோட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா எப்போ வேணால் திடீர்னு வரும். இந்த ஏரியாவில் எனக்கு எந்த கரடியும் தெரியலை. கரெக்டாக வந்திருக்குமோன்னு பார்ப்போம். ஓகே, பக்கத்தில் தான் இருக்கும். அந்த சிம்பிளுக்கு பக்கத்தில் வந்துட்டாலே கரடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு கரடியோட சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? ஸோ மேப்பில் நம்ம காட்டுது பாருங்க, அந்த ரெட் மார்க்கு கரடி அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த தெரியுதா உங்களுக்கு கரடி வர்றது? இந்த பக்கத்தில் வந்துட்டு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெட் ஐ யூஸ் பண்ணி தான் கில் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். ஏன்னா டெட் ஐ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அக்யூரசி கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம டெட் ஐ இந்த மாதிரி யூஸ் பண்ணி கரெக்டாக அக்யூரசி வச்சு நம்ம கில் பண்ணோன்னா சீக்கிரமே கரடியை கொண்டுடலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கரடியை நம்ம போட்டு தள்ளியாச்சு. ஸோ வாங்க இப்போ கரடியை போய் ஸ்கின் பண்ணுவோம். Okay then. இதே மாதிரி தான் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த கிரீடம் போட்டிருக்கிற கரடி சிம்பிள்கிட்ட போனாலும் இதே மாதிரி தான் கரடி இருக்கும். அங்கேயுமே உஷாராகவே போய்க்கோங்க. ஸோ வாங்க எப்படி ஸ்கின் பண்ணுறான்னு பார்ப்போம். ஆக அருமையான ஒரு வியூவில் ஸ்கின் பண்ணிகிட்ருக்கிறாரு. எல்லாருக்கும் காட்டுறாரு ஆர்த்தரு. பார்த்துக்கோங்க, இதுதான் கரடியோடதுன்னு. ஓகே, ஸ்கின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே அலைக்காக தூக்கி நம்ம குதிரையில் வச்சு கொண்டு போய் ட்ராப்பர்கிட்ட விற்றோன்னா ட்ராப்பர் அதை வச்சு அந்த ஸ்கின்னை வச்சு நமக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் செஞ்சு தர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ட்ராப்பர்கிட்ட விற்றுட்டு அதுலேருந்து நம்ம லெஜெண்டரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். மிஷின் முடிக்கிறது இல்லை லெஜெண்டரி ட்ரெஸ் எப்படி என்னென்ன அனிமல்ஸ் வேட்டையாடி தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ற டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் என் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.